ஆர்ஆர் வெர்சஸ் மும்பை இன்னைக்கு கவுகாத்தியே கலங்கி போகிற அளவுக்கு வைபவ் சூரியவன்சி எஸ்எஸ்வி ஜெய்சலும் சேர்ந்து இந்த மும்பை இந்தியன்ஸோட பவுலர்களை போட்டு நொறுக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். உங்கள் வீட்டு அடியில் எங்கள் வீட்டு அடியில் சும்மா வேறு மாதிரி அட்டி சும்மா வந்து எரியிற நெருப்பில் பட்டாசு அள்ளி கொட்டினா எப்படி வந்து நாலாப்புறம் செதறி போவோம். அதே மாதிரி இன்னைக்கு வைபவ் சூரியன்ஸும் ப்ளஸ் வந்து எஸ்எஸ்வி ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா ஒரு வெறித்தனமாக ஒரு வான வேடிக்கை காமிச்சாங்கன்னு சொல்லணும். ப்ளஸ் அந்த வான வேடிக்கை வந்து இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்கோரை கொண்டு போச்சு. ப்ளஸ் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அதை அடிப்பாங்க ஒரு கட்டப்பாரானின்னு நினச்சா ப்ளஸ் கட்டப்பாறையை கட்டங்கட்டி தூக்கிட்டாங்க. இன்னைக்கு ஆர்ஆர்னு சொல்லி அவனுங்க. இந்த மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இந்த மேட்சை பற்றி தான் இன்றைக்கி ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். ப்ளஸ் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும். வணக்கம் நண்பர்களே, ஆர்ஆர் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு ரசிகர்களே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எதனால் அப்படின்னா மழை பயங்கரமாக வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தது. அதனால இந்த மேட்ச் நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க தருணத்தை பார்த்தீங்கன்னா மழை ஒரு கட்டத்தில் விட்டு ப்ளஸ் மேட்சுங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு ஓவர் ரேட்டிங் வந்து குறைச்சாங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 11 ஓவர் அப்படிங்கிற மாதிரி குறைச்சாங்க. ப்ளஸ் கேம் வந்து பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அந்த 11 ஓவரில் தெரிய ஆரம்பிச்சதுங்க. அப்போ டாஸ் போட ஆரம்பித்தாங்க. ரியான் பராக் அண்டு ஹார்திக் பாண்டியா ரெண்டு பேரும் டாஸில் இருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஹார்திக் பாண்டியா டாஸ் வின் பண்ணார். எக்ஸ்பெஷலி வந்து கிரவுண்ட் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து மூடி இருந்ததுனால மாய்ச்சர் இருக்கும். ப்ளஸ் அதனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா வந்து ரன்ஸ் அடிக்க முடியாது, விக்கெட் அதிகமாக போயிடுவோம் அப்படின்னு நினச்சி ஹார்திக் பாண்டியா நாங்கள் வந்து சேஸ் பண்ணுறோம் அப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்தார். ஸ்கோரை தெரிஞ்சுட்டா ஈஸியாக அதை அடிச்சிடலாம் நினச்சாரு. ப்ளஸ் ஆனால் அது அவருக்கு சாதகமாக அமையலைங்க, ஒரு பாதகமாக அமைஞ்சதில் சொல்லி ஆகணும். மாய்ச்சராவது மண்ணாங்கட்டியாது அப்படின்ட்டு இன்னைக்கு வைபவ் சூரியவன்சியும் எஸ்எஸ்வி ஜெய்சாலும் சேர்ந்து போட்டு எரிஞ்சாங்க. அதுலேயும் எஸ்எஸ்வி ஜெய்சாலும் மொதல் ஓவரும் பார்த்தீங்கன்னா தீபக் சகார் ஓவரை 6 பவுண்டரின்னு நாலா பக்கம் வந்து சும்மா விளாசுனாரு. 22 ரன் அடித்தார் மொதல் ஓவரே. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஓவர் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து போட வந்தார். அங்கே பேட்டிங் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி பும்ராவோட மொதல் பாலே பார்த்தீங்கன்னா 6ஓட ஆரம்பித்தார். நீ எவ்வளோ பெரிய பவுலராக வேணுமா இரியா, எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாதா, நான் யார் போட்டால் அடிப்பேன்ட்டு வைபவ் சூரியன்ஸு வந்த மொதல் பாலே 6. அதுக்கப்புறம் வந்த எந்த ஒரு பவுலரையுமே வெட்டி வைக்கவே இல்லைங்க. இவங்க ரெண்டு பேருமே போட்டு நொறுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்கோரோட ரேட்டு சும்மா மின்னல் வேகத்தில் போச்சு. ஒரு ஓவருக்கு 20 ரன்னு சும்மா 4 ஓவருக்கு 80 ரன் அடிச்சிருந்தாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்போ அந்த இடத்துல சர்துல் தாகூர் வந்து ஒரு பிரேக் த்ரூங்கிறது கொடுத்தாரு. வைபவ் சூரியன்ஸோட விக்கெட் எடுத்தார். ப்ளஸ் அதுக்கப்புறம் ரன்னோட வேகத்தை மும்பை இந்தியன்ஸ் அப்படியே கண்ட்ரோல் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்சால் மட்டும் ஒரு நிலையாக அவர் ஒரு பக்கம் அதிரடி காமிக்கிறாரு. மற்ற பக்கம் வந்தவங்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ரன்ஸ் அடிக்க முடியாமல் திணறாங்க, விக்கெட்டும் விடுறாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால 11 ஓவருக்கு 150 ரன் அடிக்க முடிஞ்சுது. முதல்ல அடிக்கலாம் பார்த்தா 200 ரன் தாண்டி நினச்சோம். ஆனால் கடைசியில் மும்பை இந்தியன்ஸ் ஒரு கம்பேக் பண்ணி அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனால் 20 ஓவருக்கு 150 ரன்னுங்கிறது ஆர்ஆர் அணி அடிச்சிருந்தாங்க. 150 ரன்னா இதெல்லாம் எங்களுக்கு சாதாரண ஒரு ஜுஜிபி மேட்ரஸ் தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிடும் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் ஒரு பயங்கர ஒரு சவுடாலாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவால் வீடு வகையில் இன்னைக்கு ஆர்ஆரோட பவுலிங் வேற மாதிரி இருந்ததுங்க. ரிக்கல்டனோட விக்கெட்டை மொதல் ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சோப்ரா ஆர்ச்சர் தூக்குனாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவோட விக்கெட்டையும் வந்து தூக்குனாங்க. ரோஹித் சர்மாவோட விக்கெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா எடுத்தார். இப்படி 22 ரன்னுக்கெலாம் 3 விக்கெட்டை வந்து இழந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமாவது ஏதாவது ஒரு கம்பேக்குங்கிறது மும்பை இந்தியன்ஸ் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்த தருணத்தில் ரவி பிஷனை வந்தார். அந்த திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா அவங்க ரெண்டு பேர்த்தையும் தட்டி தூக்கிட்டு போயிட்டாரு. ப்ளஸ் அதுக்கப்புறம் யாராலையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் ரன்ஸுங்கிறது அடிக்க முடியல. ரூதர் போர்டு மட்டும் ஓரளவுக்கு ஒரு கம்பேக்குங்கிறது பண்ணி ஒரு சின்ன அதிரடி காமிச்சிட்டு இருந்தார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸால் 11 ஓவருக்கு வெறும் 123 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. 9 விக்கெட் இழந்திருந்தாங்க. அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் இந்த தொடர் வெற்றி வந்து பெற்றுட்டு இருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு இந்த தொடரில் 2வது தோல்வி வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இந்த மேட்ச் வந்து பார்க்கறதுக்கே பயங்கர சுவாரஸ்யமாக இருந்தது. சின்ன பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. எஸ்பெஷலி வைபவ் அண்டு இந்த எஸ்எஸ்வி ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கி கட்டப்பாறை மும்பை அணியை போட்டு நொறுக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவேன். மேட்ச் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.